என் அப்பன் தமிழ் கடவுள் முருகனுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெருமை சேர்த்தது போல் எந்த ஆட்சியிலும் பெருமை சேர்க்கவில்லை. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை. தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அறநிலையத்துடைய பணி. லட்சோப லட்ச மக்கள் திரண்டார்கள். எங்கும் அரசியல்வாத இல்லை. நீதியரசர்கள் வந்தார்கள், ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் வந்தார்கள், அடியார்கள் வந்தார்கள், உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள். அது அரசின் சார்பிலே, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நடத்தப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 10 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு. அரசின் சார்பிலே அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். அது முழுக்க முழுக்க முருகர் பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு. இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு, அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும். அதையும் மாநாடு, இதையும் மாநாடு என்றால் பழனியிலே நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது? சேகர் பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. வர பைத்தியமா ஆயிடுது. என்னை போய் 7 நாட்டான் சனிங்கிறான். ஆமான்றேன். சனிக்கு என்ன தெரியுமா குணம்? வரவு செலவு கரெக்டா, அதாவது பாவ புண்ணியங்களை கரெக்டா கணக்கு போட்டு தீர்ப்பு கொடுப்பான் சனி. நீ உனக்கு 26 மே மாசம் இந்த அயோக்கியத்துறைக்கு, அறநிலைத்துறைக்கு இருக்குது. இந்துக்களை சுரண்டுவதற்கு, துன்பப்படுத்த நீங்க உள்ள நுழையும் போதே ஒருத்தர் இருந்து எல்லார்ட்டையும் ஒரு பக்கமா வான்னு சொல்லிவிட்டு 50 ரூபா வாங்கினான். இது என்னப்பா காசு? உள்ளுக்குள்ள நுழையும் போதே ரசீதே இல்லாம நுழைவு கட்டணமா. அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா அங்க சாமி பாக்குறதுக்கு என்ன கட்டணம்? தரிசன கட்டணம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீட்டு. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும்னா 2500 ரூபா. ஒரு ஹிந்து, நான் கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் பணமா கட்டுறான். அது இந்த அரசாங்கத்தோட தீய என்ன தெரியுமா? இந்த அவுரங்கசீப் சர்க்காரோடது ஹிந்துக்களை மத நம்பிக்கை விட்டு அவனை ஓடி போக வைக்கணும். இந்துக்கள் கோவிலுக்கு வரக்கூடாது, அது தடுக்கணும். அதுக்காக அவங்களுக்கு போடுற ஜிசியா வரி இது. நுழைவு கட்டணம், தரிசன கட்டணம், அர்ச்சனை கட்டணம், அபிஷேக கட்டணம். இவன் பூரா அறநிலைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறதுக்கா ஒரு டிபார்ட்மெண்ட நிர்வகிக்கிறதுக்கு துப்பு கட்ட ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கூட்டம். என்ன முருகன் மாநாடு மதுரையில் நடத்தும் பொழுது முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு, அதுல ஹிந்து மதத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி துரோகி உதயநிதி ஸ்டாலினை கூட்டின்னு வந்து நீங்க நிறைவு உரையாற்ற சொல்றீங்க. அந்த ஆள் அங்க வந்து என்ன சொன்னா? இது ஆன்மீக மாநாடு இல்லை. பின்ன எதுக்கு கோவில் பணத்தில் நடத்துறீங்க? எவ்வளவு தூரம் ஹிந்துக்களை கொடுமை பண்றது, ஹிந்துக்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது, கோவில் பணத்தை திருடுறது. ஆமா, நீங்க வந்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு தானே நடத்துனீங்க. ஆனா அதுக்கு வந்த ஹிந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின். அவர் உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவர் சொல்றாரு, இப்ப ரீசெண்டா கூட சொல்லியிருக்காரு, ஐ எம் a proud Christian. Let it be. Cannot I be a proud Hinduங்கிறான் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் வந்து சொன்னாரு, நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இந்து விரோதி சேகர் பாபு என்ன சொல்லிட்டு, அல்லேலுயா. எவ்வளவு தீய சக்திகள், கிருமிகள் சார் இவங்க, ஹிந்து விரோத கிருமிகள். மலேரியா டெங்கு கொரோனா போல இந்த புதிய வெர்ஷன் ஆஃப் கொரோனாவே இந்த அறநிலைத்துறை தாங்கிறேன். ஹிந்து மதத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, கோவில்களை அழிப்பதற்காக இருக்கின்ற இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட். நோ பிசினஸ் ஹியர். இதை தொடக்கூடாது, இங்க நுழையக்கூடாது.